சொல்லுங்க. ஜான்சன் ஒன்றும் இல்லைங்க. இந்த சித்ரா வகைராவை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க ஐ மீன் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கீங்க. ஆமாங்க. அது வந்து ஆல்ரெடி 21 வருஷம் 2021 சரிங்க. ஹைகோர்ட்ல பேசி முடிச்சு டிஸ்போஸ் பண்ண கேஸ் அது. ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வந்து நீங்க மறுபடியும் அதை வெளியிடுறது கோர்ட் அவமதிப்பு வழக்க வரும். நான் நம்ம அட்வொகேட்ஸ்ட பேசிட்டு தான் நான் பண்ணிருக்கேன். 2021 அவங்க வந்து என் மேல ஒரு புகார் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பணம் வந்து 9 வருஷமா அவங்களுக்கு வராம இருந்துச்சு. சரிங்க. 9 வருஷம். என் அண்ணன் வீட்டுல அவங்க வீட்டு வேலைக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அண்ணன்ட்ட சொல்லி அழுகவும் என்னுடைய ஓன் பிரதர் தான் கூட்டிட்டு வந்தாரு. 9 வருஷம் வராம இருந்த இன்சூரன்ஸ் பணம் 40 நாள்ல நான் வர வச்சேன். டெல்லி வரைக்கும் நம்ம ஆளுகளை அனுப்பி. ஆனா அவங்க அவர் குடி போதையில் இருந்திருக்காரு வண்டி ஓட்டுறப்போ. டிவிஎஸ் 50 ஓட்டிட்டு குடி போதையில் இருந்ததுனால 50% தான் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும், 7 லட்சம். அதுக்கு மேல தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அது ஓரியன்ட் இன்சூரன்ஸ்ல. இப்போ நான் அந்த மெயின் லாயர்ஸ் பேனல்ஸ்ட எல்லாம் பேசி, இங்க கேரளா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பேசி, டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஆளு அனுப்பிச்சு ஒரு 40 நாள்ல வந்து நம்ம பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போச்சு. அவங்க அக்கௌண்ட்டு தான் போச்சு. இதுல நான் வந்து பணம் 9 லட்சம் வாங்கிட்டேங்கிறதும் 10 லட்சம் வாங்கிட்டேங்கிறதும் அடிப்படையே உண்மை இல்லாத ஒரு விஷயம். அது எதுக்கு இல்லாத சொல்றாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. என்ன விஷயம்னா, இது ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை. இவங்களுக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க அவங்களும் அருந்ததி தான். 2 அருந்ததிக்குள்ள ஒரு பிரச்சனை. நான் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் ஆரம்பத்துல இருந்தேன். இவங்க நடவடிக்கை எல்லாமே சட்ட விரோதமா இருக்கிறதுனால ஒரு சொத்தை வித்துட்டு அந்த வீட்டை மறுபடியும் வாங்கி கொடுங்கன்னு வந்து என்கிட்ட நிக்கிறாங்க. இது சரியில்லாத நடவடிக்கைனால நான் கொஞ்சம் அவங்க இருந்து ஒதுங்கினேன். பணம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் பணம் வாங்கி அவங்களுக்கு 16 லட்சம் ரூபா அவங்கவுங்க அக்கௌண்ட்ல வந்துச்சு இல்லைங்க. அது ஒரு அதிகபட்சம் ஒரு இவங்க என்கிட்ட வந்து ஒரு 50 நாள்ல முடிச்சிட்டேன் அதை. அதுக்கப்புறம் என் கூட நல்லா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க 1.5 வருஷம். சொத்து பிரச்சனை, அவங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை வரவும் தான் நான் இதுல இருந்து விலகினேன் கொஞ்சம். நான் வந்து இவங்களுக்கு எதிரான பார்ட்டிகிட்ட சப்போர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவங்க என் மேல புகார் கொடுத்தாங்க 1.5 வருஷம் கழிச்சு. கம்ப்ளீட் ஃபைல் வச்சிருக்கிறேன். அப்ப போலீஸ்ல வந்து என்னையும் கூட்டு விசாரிச்சாங்க, அவங்களையும் கூட்டு விசாரிச்சாங்க. இது பொய்யான புகார்னு அவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க, என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. நான் அதோட நான் நம்பல. நான் என்ன பண்ணேன், இவங்க எழுதி கொடுத்ததை எடுத்துட்டு ஹைகோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்றேன். கேஸ் ஃபைல் பண்ணப்ப அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இது முடிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் மாதிரி போட்டுட்டு முடிச்சுக்கிட்டாங்க, அதனால இது மேல் விசாரணை வேணாம்னு சொல்லணும்னா போலீஸ் சொன்ன ரெக்கார்டு அப்படியே ஃபைல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டா நம்ம கையில கொடுத்துருக்காங்க. நான் நேற்று நைட்டு தான் நான் அதை வாட்ச் பண்ணேன், கவனிச்சேன். அது அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் தேடி அனுப்பிச்சுடுறேன். உடனே அனுப்பிச்சுடுறேன். அதாவது ஜட்ஜ்மெண்ட் தேடி எடுக்க எனக்கு டைம் ஆயிடுச்சு. நைட்டு நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன். நான் ஒரு கல்லூரி பேராசிரியர். நான் வந்து நான் அந்த தம்பிக்கு கறி போடக்கூடாதுன்னு சொல்லல, நான் மாட்டுக்கறி சாப்பிடுறேன். அவங்க பக்கத்து வீட்டுல காலேஜ்ல படிக்கிறான் பையன். அந்த பையனுக்கு நாங்க தான் ஸ்பான்சர் பண்றோம். என்னுடைய ஒய்ஃபும் ஒரு காலேஜ் பிரின்சிபல். அவங்க வந்து அவங்க மகளை தத்தெடுத்து படிக்க வைக்கிறாங்க. அந்த பையனை நான் தான் படிக்க வைக்கிறேன் பாலிடெக்னிக்ல. எக்ஸாமினேஷன் டைம்ல 3 மணிக்கு பக்கத்துல ஒரே ஒரு தடுப்பு மட்டும்தான் சுத்தியில வச்சு அவ்வளவு ஒரு மாடை அடிச்சு அது செத்து சாகாமி அலறல் இருக்குங்களா, அதுல பாதிக்கப்பட்டவங்க தான் என்கிட்ட வர்றாங்க. நான் கார்த்திக் தம்பிக்கு போன் பண்ணி பேசினேன். ஆமா, இப்போ ஒரு மாசம் இருக்கும். நான் தமிழ் புலிகள் இருக்கேன், நான் அப்படியாக இப்படியாக என்னெல்லாம் ஒன்னாலும் அசைக்க முடியாது, எங்களுக்கு ஆள் ஸ்ட்ரென்த் அதிகம், இங்க உங்க மக்கள் பறையர்லாம் ஒரு 20 குடும்பம் தான் இருக்கீங்க, நாங்க வந்து இங்க ஃபுல்லா நாங்க இருக்கிறோம், நாங்க நினைச்சோம் என்ன வேணாலும் செய்வோம், எங்களுக்கு அவரை தெரியும் இவர் தெரியும், நான் தமிழ் புலிகள் நிர்வாகின்னு அப்படி பேசினேன். அப்படி நான் அதனாலதான் வந்து சரி இது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க அருந்ததி இருந்தான், அவங்க தான் என்கிட்ட வந்து புகாரே கொடுத்தாங்க. அந்த அருந்ததியர்கள் கொடுத்த புகாரை தான் நான் கலெக்டருக்கு நான் ஃபார்வர்டு பண்ணி விட்டுருந்தேன். கலெக்டர் வந்து உடனடியா வந்து விசாரிச்சு இங்க கமிஷனர்கிட்ட பேசி நேரம் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. கண்ணுக்குட்டிங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க போட்டோ எல்லாம். பிறந்து 10 நாள் ஆன கண்ணுக்குட்டி, 1 மாசம் ஆன கண்ணுக்குட்டி, இதெல்லாம் சுத்தியில வச்சு அடிச்சு கொள்றது 20 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. 20 வருஷமா இருந்த நிலைமையை நம்ம இப்ப இன்னைக்கு இருக்கோம். அதே சத்யாநகர் அருந்ததி தெருவுல 4 டாக்டர் படிக்கிறாங்க.
நான் இதே காலேஜில் 25 வருஷம் நான் ப்ரொஃபஸராக இருந்தேன். என்கிட்ட படித்த மாணவர்களே கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இன்ஜினியர்ஸ் நிறைய இருக்காங்க. ரோட்ல மாடு அடிச்சு அந்த ரத்தத்தை அந்த பாயை கொண்டு போய் காய போடுறாங்க. குடிதண்ணி குழாயில அந்த பிளட் எல்லாம் குடல்ல இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் கழுவுறாங்க. இது பக்கத்து வீட்டுக்காரங்க பாதிக்கப்பட்டு என்கிட்ட சொல்லி அந்த போட்டோலாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க பாருங்களேன், நீங்களே பார்த்து சங்கடப்படுவீங்க. இவங்க குழந்தை மாதிரி இருக்கு, இந்த மாட்டை ஏப்பாலாம் நம்ம அடிக்கிறோம்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இவங்க என்ன சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்க இங்க அடிக்காதீங்க, உங்களுக்கு தான் அங்க பெரிய வீடு இருக்குல்ல, ஒதுக்குப்புறமா அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கு, பங்களாவே இருக்கு, அங்க அடிச்சுட்டு கறி இங்க போட்டுக்குங்க தான் அவங்க சொன்னாங்க. தவறா ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு அந்த தம்பி இதுக்குள்ள நான் தான் காரணம்னு கார்த்தி நினைச்சிட்டு என்னை டைரக்டா பர்சனலா குறி வச்சு அடிக்கிறாரு. எனக்கு இந்த இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லைங்கிறது ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் எனக்கு நிறுவனமா இருக்கு. அனுப்பி வைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, அது எனக்கும் சித்ரா வகேராவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இவங்க பேசிக்கிட்டாங்க, முடிச்சிட்டோம்னு சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காரு. ஹைகோர்ட்ல சொல்லி இந்த ஆர்டர்லயே அது மென்ஷன் ஆயிருக்கு. போத் த பார்ட்டிஸ் ஆர் ஹேட் அன் அக்ரிமெண்ட் அண்ட் சோ திஸ் பெட்டிஷன் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் நான் சமுதாயத்துல முக்கியமான ஒரு பொறுப்புல நான் இருக்கேன். என் மேல போலீஸ் புகார்னு சொன்ன உடனே நான் முன்ஜாமீனுக்காண்டி நான் போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி ஏன்னா நம்ம கோர்ட்டுக்கு இன்டர்வென்ஷன் நம்ம போவோம், ஏதாவது ஒரு ரீசன்ல தான் கோர்ட்டுக்குள்ள போக முடியும். இன்னும் நாட் டு ஹராஸ் ஆர்டர் வாங்கலாம், இல்ல இந்த மாதிரி முன்ஜாமீன் கேட்டு போகலாம். அப்பதான் போலீஸ் இல்ல நாங்க விசாரிச்சோம் இதுல சொல்லுங்க சொல்லுங்க முன்ஜாமீன் வாங்க போனோம். ஆமா ஆமா, இந்த இந்த சித்ராவுடைய விஷயத்துல கேஸுக்கு 9 லட்சம் ரூபாய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, 9 லட்சம் ரூபாய் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கல்ல. நீங்க அவங்க ஸ்டேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பாருங்க. உங்க பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவங்களே ரைஸ் முகமதுங்க. இல்ல இல்ல, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? ரைஸ் முகமது. ரைஸ் முகமது. ஓ, ரைஸ் முகமதா, சரி சரி. ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க என்னைக்கு 9 லட்சத்துக்கு கொடுத்தாங்க ஸ்டேட்மெண்ட் பணம் எடுத்துப்பாங்கல்ல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேங்க்ல தான் வந்ததுன்னா வீடியோல சொல்றாங்க இல்லையா, பேங்க்ல தான் பேங்க்ல இல்ல இவங்க எனக்கு ஏன்ட்ட கொடுத்தேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப பணம் எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த என்னைக்காவது யாராவது 9 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம்னு பாருங்களேன் அவங்க அக்கௌண்ட்ல வாங்கி. சுத்தமா உண்மைக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் அது. இது இங்க பறையர் சிறுபான்மை சமூகம் 20 குடும்பம் கூட இங்க இல்ல. ஆனாலும் நாங்க நேர்மையா தான் நான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில 8 ஆண்டு காலம் மாவட்ட செயலா இருந்திருக்கேன். தலைவர்கிட்ட கொண்டு போனாங்க, நான் அந்த ஃபைலே தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். எங்க தலைவர்கிட்ட உட்கார வச்சு இந்த குடும்பத்தை ஃபுல்லா விசாரிச்சாரு. அவ்வளவு இல்லாம நான் ஜான்சன் பேசுறேன், நீங்க போங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க. அவரும் ஏதோ அவங்க கண்டு காணாம விட்டாங்க. அவ்வளவு ஒரு தலைவரை நீங்க அவங்க இப்படி பேசுறாங்க, நீங்க அதை செய்தியா போட்டிருக்கீங்க. சரி, எனக்கு பேசலாமா வேணாமா நினைச்சேன். நல்ல விஷயங்களை பேசுறது தப்பு இல்லை. இல்ல உண்மை, நான் என்னன்னா ஒரு பாதிப்படைஞ்ச ஒரு ஃபேமிலி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் எடுத்து போடுறது. இது இட் ஹேப்பன் இப்போ அந்த காசு கொடுத்தேன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆபீஸ்ல. இல்லையா, அதான் சொல்ல வரேன். எங்க கொடுத்தாங்கன்னு நான் கேக்குறேன். நானு எங்க கொடுத்திருந்தா யாராவது ஒருத்தராவது சொல்லணும்லங்க. சும்மா கொடுத்துருவாங்களா 9 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட? கொஞ்சம் கொஞ்சமா பேங்க் எடுத்து கொடுத்தேன். சரி, 9 லட்சம் ரூபாய் நான் வாங்கினா அந்த டைம்ல ஏன் பேங்க் அக்கௌண்ட்லயே பாருங்க, ஏதாவது லட்சக்கணக்கில் போட்டுருக்கேன்னு பாருங்க. அதுவும் இல்ல. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட நெருக்கி 2 வருஷம் என் கூட நல்ல டேர்ம்ஸ் தானே இருந்தாங்க. 2021 நடந்தது, 2021 லாஸ்ட்ல நடந்தது. அதுக்கப்புறம் நல்ல டேர்ம்ஸ்ல இருந்தாங்க. ஒன்னும் சொன்னாங்க நம்ப மாட்டேங்க. அதுக்கப்புறமும் நான் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 மாசம் இருக்கும், அவங்க வந்தாங்க. சித்ராமா பணம் கேட்டாங்க, நான் கொடுத்து உதவி தான் பண்ணேன். அவங்களுக்கு அவங்க சொன்ன அந்த வீடியோ நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது உங்க மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை சார். நீங்க சுதாங்கிறவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போனீங்க பாருங்க, அதுக்கு தான் நாங்க எல்லாம் செஞ்சோம்னு அவங்க பேசின வீடியோ இருக்கேன். நான் டெஸ்க்டாப்ல தேடிக்கிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் எப்படி இருந்தாலும் நான் எடுத்துருவேன். அதை உங்க மேல எங்களுக்கு ஒரு கோபமும் இல்லை. இந்த நாய்களை இங்க கொண்டாந்து நான் தான் அறிமுகப்படுத்தி விட்டேன். அவங்கள சார் நம்பிட்டு போயிட்டாரு. இவங்களுக்குள்ள ஃபேமிலி இஷ்யூ அது. நான் ஒரு தரப்புக்கு சப்போர்ட்டா போனேங்கிறதுனால தான் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறது இத்தனை வேலை பார்த்ததுங்க. நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. எனிவே, நான் அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அஃபிடேவிட்டும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன நம்ம ஃபைல் பண்ணோம், என்ன ப்ரேயர் வச்சோம், போலீஸ் தரப்புல என்ன சொன்னா. இது போலீஸ்ல இவங்க எழுதி கொடுத்து முடிஞ்சது தம்பி. இது முடியாதுன்னா பிரச்சனை இல்லை. நேற்று இன்னைக்கு நடந்தது நீங்க சொல்றீங்க. இட் ஹேப்பன் 5 years பேக். 9 வருஷமா வராத ஒரு இன்சூரன்ஸ் பணத்தை நான் தலைக்கு 40 நாள்ல வாங்கி கொடுத்தேன். தப்பா நினைக்காதீங்க. ஒரு நாய்க்குட்டி 12,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க.
ம். ஒரே நாள்ல 60,000 ரூபாய்க்கு சாரீஸ் எடுத்தாங்க. ம். ஒரே நாள்ல. ம். ஒரு 4, 5 மாசமா வீட்லயே சமையலே இல்ல. எல்லாம் ஹோட்டல் தான். ம். லக்ஸூரியா வந்து செலவு பண்ணி எல்லா காசையும் அழிச்சுக்கிட்டாங்க. ம். சரிங்க. ஓகே. இது அவங்க பர்சனல் இஷ்யூ தான். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நானு. ஒரு நாய்க்கு போயிட்டு 12,000 ரூபாய்க்கு வாங்குனாங்களா இல்லைன்னு மட்டும் கேளுங்க. ம். ம். சரி. எனிவே நீங்க நீங்க அத நீங்க போட்டீங்க, நிறைய வியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. அத நானு இத தடுத்து நிறுத்த முடியும். நீங்களே நினைச்சாலும் இப்ப நிறுத்த முடியாது. அது போக வேண்டிய டவுன்லோட் பண்ணிருப்பாங்க. இடங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. பரவாயில்ல. என் கூட கருத்து இருக்காரு, என்னை அவர் காப்பாத்துவார். நான் அப்படி ம். ஜீவிக்கிற நான் ஒரு மனுஷன். அதே மாதிரி இந்த கார்த்தி தம்பியும் அப்படிதான். மாடு அடிக்கிறதுல பிரச்சனை. கேக்குறேங்க நானு. அது வந்து நாங்க இல்ல, நீங்க நாங்க சொல்றது நான் அந்த விஷயம் கேக்குறேங்க. அது அது ஒண்ணு. அது கார்த்தி சொன்ன. ரெண்டாவது இந்த 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 பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த பையன். ஆமா. நீங்க சொன்ன உடனே தான் நான் அந்த டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். மெடிக்கல் ம். ரெக்கார்ட் எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. ம். எப்பவுமே வந்து ஒருத்தர் பணம் பறிக்கணும்னு நினைச்சோம்னா அதை எம்எல்சி ஆக்குவாங்க. எம்எல்சின்னா தம்பிக்கு தெரியாது கிடையாது. ம். மெடிக்கல் லீகல் கேஸ். ம். உடனடியா வந்து அட்மிட் ஆயிருவாங்க. இந்த மாதிரி என்னை ஒருத்தங்க அடிச்சாங்க, எனக்கு குத்துனாங்க பாருங்க. உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ் கூப்பிடுவாங்க. ம். போலீஸ் கூப்பிட்ட உடனே தான் அடிதடிலாம் அப்படித்தானே போவாங்க. ஆமாங்க. அந்த மாதிரி நடக்கவே இல்லை. லோகேஷ் வந்து ஸ்கூல்ல வந்து அந்த பையன் தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவர் முடியை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து ம். வராண்டால செவுத்துல ம். மோதுறாரு மண்டைய. ம். அந்த பையன் அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ம். விழுந்த உடனே அவசர அவசரமா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி அவங்களே அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பேரண்ட்ஸ் கூட்டி கொண்டாந்து ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ம். ஜிஹெச்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வெல்விஷர் நாங்கிறதுனால எந்த உதவி என்கிட்ட தான் வருவாங்க. உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஜோகேஷ் ஆகி போச்சு, மயக்கம் போட்டு வந்துட்டான், ஜிஹெச்ல இருக்கோம், நீங்க வாங்க சார்னு சொல்லிட்டு நான் வந்து இது ஒரு இஷ்யூ ஆகுன்னு நினைச்சு நான் போலீஸ்க்கு மெமோ கொடுத்தேன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. இல்லாட்டி மெடிக்கல் கேஸ் ஆயிருக்குது, போலீஸ் கேஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் நான் எதுவுமே நான் செய்யலை. அந்த பையனை நல்லா கவனிச்சுக்கங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சு அவன் மயக்கம் போட்டு வந்திருக்கான். ம். மயக்கம் போட்டு விழுந்தா ரொம்ப ஆபத்தான விஷயம். இது ஒரு செய்தியா கூட நீங்க எடுத்துக்கங்க. எப்பவுமே தலையில அடிபட்டு கீழே விழுந்துட்டு மயக்கம் போடாம அவங்களே எந்திரிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே வராது. ம். மயக்கம்னு போட்டுட்டா 20 வருஷம் கழிச்சு கூட பிளட் கிளாட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே ஆகி லாஸ்ட்ல வந்து பிரெயின்ல வந்து புண்ணு வந்து அதாவது கோமாக்கு போயிடுவோம். ம். இவன் மயக்கம் போட்ட செய்தி எனக்கு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்றேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணி என்னுடைய ஓன் எக்ஸ்பென்ஸ்ல கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன். ம். சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். எல்லாம் என்னுடைய பணம். ம். நான் என் பிள்ளைகள் மாதிரி பாத்துக்கிட்டேன். ம். அங்க சிஎஃப்ல போனதுக்கு அப்புறமும் இது வாத்தியார் அடிச்சாங்கன்னு நான் சொல்லல. ம். பணம் பறிக்கிறதுனா அப்படி சொல்லிருக்கணும். ம். வாத்தியார் அடிச்சாங்க, கேஸ் போடுங்க, போலீஸ் கேஸ் போடுங்க. நான் ஒரு ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு, அதையும் உங்களுக்கு நான் அனுப்புறேன். நேற்று தேடி எடுத்திருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லாட்டி அது எம்எல்சின்னு எழுதுவாங்க. எம்எல்சினா போலீஸ் கேஸ்னு அர்த்தம். ஒருத்தங்க மேல அடிச்சுட்டாங்க, குத்திட்டாங்க, கத்தி வச்சு கிழிச்சாங்க, அந்த மாதிரினா அது எம்எல்சின்னு சொல்லி ரெக்கார்ட் ஆகும். இது எம்எல்சில கிடையாது, பிளைன் கேஸ். சாதாரண ஒரு பையனை எப்படி காது உள்ள வலிக்குதுன்ட்டான். அப்ப இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட உடனே வர சொல்லி அவனை கியூர் பண்ணி 1 வீக் நான் பெட்ல வச்சிருந்து எல்லா எக்ஸ்பென்ஸ் நான் பாத்துக்கிட்டேன். அவங்களே சொல்லுவாங்க சித்திராவே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. 1,17,000 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். 5 காசு இன்சூரன்ஸ் காசு வர்றதுக்கு முன்னாடி இந்த 40 நாள்ல வந்து 1,17,000 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு அவ்வளவு கடன் இருந்துச்சு. நான் அந்த தேதி வரையா எழுதி அவங்க கிட்டே ஒரு காப்பி நான் கொடுத்துருக்கேன். அதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இது வந்து பணம் பறிக்கிற முயற்சியில் அந்த பையனை அவங்க கண்டெஸ்ட் பண்றது 2 பாயிண்ட். நான் வேணாலும் நீங்க கொடுத்தீங்க உங்க வீடியோ எடுத்து போட்டு விட்டுறேன். இல்ல நீங்க 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 தயவு செய்து செய்யுங்க. அதாவது நியாயமா செய்யணும்னு நினைச்சா செய்யுங்க. நீங்க தயவு செய்து. இல்ல கண்டிப்பா இல்லைங்க. எனக்கு நம்ம ஆளுங்கக்குள்ள போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இல்ல. வெளியே வரணும். இல்ல அவங்க சொல்ற பாயிண்ட் 2 பாயிண்ட் சொன்னீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? 2 கண்டெஸ்ட் அந்த வீடியோல சொல்லிருக்காங்க பாருங்க. அந்த கண்டெஸ்ட் வந்து ஆபீஸ்ல போய் கொடுக்குறா, அவர் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாரு. நாங்க 9 lakhs கொடுத்தோம், அவர் இல்லவே இல்லைன்றாரு. இப்ப நீங்க சொன்ன நாய்க்குட்டி இருக்கு இல்லைங்களா? ஆமா. இப்ப அவங்க வந்து 13 lakhs வாங்குறாங்கன்னா அதுல வந்து 13 lakhs வாங்குற 14.5 ஏதோ வாங்குறாங்களாமா. அதுல 1.5 வந்து இன்சூரன்ஸ் போயிடுது. அந்த கண்டெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 2 இடத்துலயுமே ஒண்ணு வந்து எஸ்சிஎஸ்டி அந்த வாத்தியாருங்க மற்றவங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஆமா உங்களை அடிச்சா நீங்க எஸ்சிஎஸ்டி வழக்கு போட்டுருவீங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு இந்த பக்கம் ஆஃபீஸில் கொடுத்தது. இது 2 தான் கண்டெஸ்டிங் பாயிண்டாக இருக்குங்க.
அப்புறம் அந்த வீடு பிரச்சனை. அதான் வீடு பிரச்சனைங்கிறது அவங்க எல்லாமே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த அம்மா சித்ரா அம்மா வித்துறாங்க. வித்துட்டு பிள்ளைங்க நாங்க கையெழுத்து போடல, அதனால இல்ல அது ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இருக்கு, அதையும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு தரேன். இல்ல இது டைரக்ட் பட்டாவானது. இப்ப டைரக்ட் பட்டாவானது அது செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். என் பேருக்கு டைரக்ட் பட்டா வச்சுன்னு வைங்களேன், இலவச வீடு, நான் சொந்தமா சம்பாதிச்ச மாதிரி தான். நான் வேற யாரும் என்னுடைய வாரிசுகள் கையெழுத்து போட வேண்டியதில்லை. நான் வந்து லாவும் முடிச்சதுனால சொல்றேன். அட்வொகேட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணல, பட் எல்எல்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இருக்கேன். அதனால செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டி தான். அதாவது பட்டா உங்க பேருக்கு டைரக்டாவே அலர்ட் ஆச்சுன்னா அது நீங்க தான் அதுக்கு ஓனர். அதுக்கு நீங்க வாரிசு சைன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது உங்க பேரண்ட்ஸ் சொத்து அப்படின்னா கண்டிப்பா இவங்க ப்ராப்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல போய் வித்துறாங்க. நான் அங்கதான் இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிச்சேன். இவங்க நீதிக்கு எதிராக போறாங்க, போய் கையெழுத்தும் போட்டுவிட்டு பணத்தையும் வாங்கிவிட்டு அந்த வீடு எங்களுக்கு வேணும்னு சொல்லி, அதுவும் ரெண்டாவது வீட்டை மீக்கிறதுக்குலாம் 9 லட்சம் கொடுக்கறதுலாம் இப்பதான் சொல்றாங்க. இந்த உங்க வீடியோல தான் அந்த பாயிண்டே வருது. முதல்ல போலீஸ்ல புகார் கொடுத்தாரு. நீங்க ஒன்னும் உங்களுக்கு தெளிவு வேணும், தயவுசெய்து வந்து ஒரு இடம் வந்தீங்கன்னா போலீஸ்ல அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வாசித்து பாருங்க. அங்க அவங்க சொன்னதுக்கு இங்க சொன்னதுக்கு எவ்வளவு வித்தியாசம், உங்ககிட்ட பேசுனதும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஆஃப்டர் மேத். அது பின்னாடி யோசித்து பில்டப் பண்ணது. நான் ரெண்டாவது பாயிண்ட்க்கு வரேன். வாத்தியார்கள் மேல SC/ST கேஸ் போட்டுருவோன்னு மிரட்டணும்னா ஃபர்ஸ்ட் MLC ஆயிருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல MLC மெடிக்கல் லீகல் கேஸ் ஆயிருக்கணும். இது நான் அப்படி ஆக்கவே விடல. சாதாரண ஒரு புறநோயாளி மாதிரி தான் போய் அட்மிட் அப்படி பண்றோம். வாத்தியார் அடிச்சிட்டாங்கன்னு கூட நான் சொல்லல. நான் ஒரு டீச்சர் இருந்திருக்கேன் 25 ஆண்டு காலம். நான் வந்து பசங்க நடிச்சிருக்கேன். அதனால வந்து இது நான் அதை வந்து ஒரு மெடிக்கல் லீகல் கேஸ் ஆக்காம இதை வந்து போலீஸ்க்கு எஃப்ஐஆர் போட முடியாது. எஃப்ஐஆர் போட்டா தான் பேரம் பேச முடியும். எனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு சொல்ல வரேன். நான் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணப்பவும் போலீஸ் இது வந்து அடிதடி கேஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணல, போலீஸ் கேஸ்ன்னு சொல்லல. அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணி அங்க வசதி சரியில்லாதனால நான் CF ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம். CF கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி இது வந்து போலீஸ் கேஸுங்க, வந்து அடிச்சிட்டாங்க, நீங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, MLC வைங்க, அவர் சொல்லவே இல்லை. நான் அந்த ஓபி கார்டு என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க அதுல பாருங்க, MLCங்கிற வேர்டு அதுல வராது. சரி, அப்போ SC/ST கேஸ் போடுறதுன்னா இதெல்லாம் செஞ்சா தான் போட முடியும். உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்க தலித் ஆக்டிவிஸ்டா இருக்கீங்க, எத்தனையோ பிரச்சனைகள் நீங்க பார்த்துருப்பீங்க. எஃப்ஐஆர் போடாம வந்து இதை வந்து நம்ம PCR கேஸ்க்கு நம்ம அப்படி இப்படிலாம் கொண்டு போக முடியாது. அட்மிட் பண்றப்ப இது அடித்தடி கேஸுங்க, வாத்தியார் அடிச்சாருங்க, மண்டை வீங்கிச்சுங்க, அதுக்கு மயக்க போட்டாருங்க, அதனால வாத்தியார் அடிச்சாருங்கன்னு சொன்னாதான் போலீஸ் வருவாங்க. ஆனா நான் ஒரு காரியம் பண்ணேன். என்ன பண்ணேன்னு சொன்னா, டிஓக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். டிஓக்கு நான் ஃபோன் பண்ணேன். அடிக்கிற கலாச்சாரம் என்ன சார் அது? அதுவும் 9th 8th படிக்கிற பையனை கை நீட்டி வந்து எல்லாத்துக்கும் பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி அடிக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான கலாச்சாரம் அது? அப்படி நான் ஃபைட் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. இது 2001 நடந்தது. பக்கத்துல நடந்தா இன்னும் நிறைய விஷயம். சரி, ரெண்டாவது ஆபீஸ்ல வந்து 9 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு எந்த விதத்திலையும் ஒரு அடிப்படை ஆதாரமே கிடையாது. 9 லட்சம் ரூபாய் அவங்க என்னைக்கு கொடுத்தாங்க? பேங்க்ல இருந்து எடுத்தாங்களா? ஒண்ணும் இல்ல பணம் பேங்க்ல தானே போச்சு. அப்ப பேங்க்ல இருந்து தானே எடுத்துருக்கணும். அவங்க என்னைக்கு எடுத்தாங்கன்னு பாருங்களேன். 9 லட்சம் ரூபாய் இவங்க 5 பேர் அக்கௌண்ட்ல இருந்து என்னைக்கு வந்திருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் விசாரிச்சாங்க சார் போலீஸ். நீங்க விசாரிக்காம இருப்பாங்களா? 1 வாரம் விசாரிச்சாங்க. நான் ஃபைல்ஸ் பக்காவா நான் கொண்டு போய் காமிச்சேன். ஏன்னா இவங்க கிட்ட இருந்து வாங்கித்தான் நான் பிழைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன். நான் அப்புறம் தான் அதை ஏத்துக்கிட்டு, ஏமா இது ஒன்றும் செய்ய முடியாதுமா, நீங்க சொல்றத நம்புற மாதிரி இல்லை. அப்புறம் ரெண்டாவது, யாராவது ப்ராமிசர் நோட்ல கையெழுத்து போடுவாங்களா? இவங்க அந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டு மறுபடியும் என்கிட்ட காசு வாங்கினாங்க தம்பி. அது ஒரு லிமிட்டுக்கு மேல போகும் தான் நான் ப்ராமிசர் நோட்ல கையெழுத்து வாங்கினேன். நான் கண்ணமாட்டையும் நான் கையெழுத்து வாங்கியிருக்கிறேன், சித்ராட்டையும் நான் கையெழுத்துறேன். அதை அவங்களை கேஸ் போட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி நான் அவங்ககிட்ட காசு வாங்கணுங்கிற எண்ணத்துல கிடையாது. இப்படி போட்டாலாவது இனி என்கிட்ட காசு அவசர தேவைக்கு அந்த பெரிய காரியம் ஆகி போச்சு, இதுக்கு என்கிட்ட வராம இருப்பாங்களுங்கிற வேண்டிய நான் பண்ணேன். நான் பேசுற உண்மைகள்ங்கிறது கர்த்தர் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு அது போதும், எனக்கு அந்த நம்பிக்கை போதும். நான் ஒரு நாள் பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய பாதைகள் ரொம்ப நேர்மையானது. அதனால நான் அப்ப ஆபீஸ்ல பணம் கொடுத்தேன்னு சொல்றதுலயும் அடிப்படை உண்மை இல்லை. SC/ST கேஸ்க்காக வேண்டி நான் அலைஞ்சேன். அவங்க ஸ்கூல்ல இருந்து 2 லட்சம் கொடுத்தாங்க. சரி, அவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு வாத்தியார் இவங்க வந்து கொடுத்தாரு சொல்றாங்கல்ல, எத்தனை தடவை ஹெட் மாஸ்டர் வந்தாங்க, வாத்தியார் வந்தாங்கன்னு அந்த வீடியோல பேசுறாங்கல்ல.
ம். அந்த ஸ்கூல்ல தயவு செய்து நீங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. இல்ல நம்பர் கூட கேட்டு வாங்கி பேசி பாருங்க எவ்வளவு காசு கொடுத்தாங்க. சரிங்க. அதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி அவங்க பண்றாங்க. இப்ப எல்லா டெக்னாலஜியும் இப்ப நீங்க பேசுறது என்னோட மொபைல் ரெக்கார்டா தான் ஆகிட்டு இருக்கு. நான் பேசுறது உங்க மொபைல் ரெக்கார்டா தான் ஆகிட்டு இருக்கும். இல்ல யதார்த்தத்தை நான் சொல்றேன். ரெக்கார்ட் பண்ண இல்ல சொல்லிருக்கேன். யதார்த்தத்தை சொல்றேன். ம். மனசாட்சிப்படி சொல்றேன். சத்தியமா அவங்களுடைய ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா என் காசும் என்னுடைய உழைப்பும் தான் அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கும். அவங்க பேசுறத நான் அந்த வீடியோ எப்படியா தேடி அனுப்புறேன். ஜான்சன் சார் மேல எங்களுக்கு ஒரு கோபமும் கிடையாது. நாங்க பார்த்து உள்ள கூட்டி கொண்டாந்து விட்டவங்களை நம்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. அதுதான் எங்களால ஏத்துக்கொள்ளவே முடியலன்னு இப்ப ரீசெண்டா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னுடைய பிஏ வந்து ஆபீஸ்ல நான் இல்லாதப்ப அவங்க வந்துருக்காங்க. அப்ப அவர் ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சிருக்காரு என்கிட்ட. நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு தரேன். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அனுப்புறேன். அந்த வீடியோ எப்படியாவது தேடி எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த 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 பையன் யாரு, நம்ம தம்பி லோகேஷ் வந்து எம்எல்சி கேஸ்ல அட்மிட் ஆகல. அடிப்படையில அடிபட்டு இல்ல ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவங்க தான் போய் அட்மிட் பண்ணாங்க. அப்போ வாத்தியார் அடிஸ்டான்னு சொல்லி இருந்தாலே போலீஸ் கூட தான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நான் போய் அதெல்லாம் விட்டு சொல்லுங்க. அவங்க ஐடியாவே என்னன்னா அந்த பிரச்சனையில என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை, ஏன் சார் இப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் அதை பற்றிலாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு புரிதல் இருக்குன்னு கூட தெரில. ஆனால் அந்த வீடியோவில் சொல்கிறது அவங்க அதான் சொல்கிறாங்க, அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணணும்லாம் சொல்லலை. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கல்ல, பணம் பறிக்கிற முயற்சி தானே. அதனுடைய கண்டென்ட் வந்து இதானே வருது. இப்போ நான் பணம் பறிக்க நினைச்சிருந்தேன்னா அது போலீஸ் கேஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. எம்எல்சின்றது இருக்குங்களா, எம்எல்சில இருக்கு போலீஸ், அது வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மிஸ்டர். நான் அதை சொல்ல வரல அவங்களுக்கு. பட் நான் வந்து பணம் பறிக்கணுங்கிற முயற்சி இருந்தா நான் அதை செஞ்சிருக்கணும்ல. எம்எல்சி ஆகாம யாராவது இது வந்து போலீஸ் கேஸ் ஆகாம எஃப்ஐஆர் போடாம யார்ட்டையாவது மிரட்டி பணம் பறிக்க முடியுமா? நானும் அதை செய்யலைன்னு தான் சொல்றேன். நான் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அது எம்எல்சி ஆக்கல. அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணி என்னுடைய எக்ஸ்பென்ஸ்ல சிஎஃப் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுல நல்ல ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இங்கே கொண்டு வந்து நான் அட்மிட் பண்ணேன். அப்பவும் நான் சரி என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டேன். அப்பவும் நான் வந்து இதை போலீஸ் கேஸ் ஆக்குங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படி, அப்பதான் எதிர்பார்த்து வருவாங்க, பேச்சுவார்த்தை நடத்தலாம். அந்த மாதிரி நான் நினைச்சிருந்தா தானே நான் இது எம்எல்சி ஆக்கிருக்கணும். நான் கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால அந்த ரெக்கார்டு எனக்கு கிடைச்சு. நேற்று நைட்டு தான் எனக்கு என்னுடைய கைக்கு வந்துச்சு. இவனுக்கு அந்த காதில் இருக்கிற பிரச்சனை டாக்டர் என்னென்ன சொன்னாங்கிற மெடிக்கல் ரெக்கார்ட் இருக்கு. ஆனா என்ன, இது வந்து ஒருத்தருடைய பர்சனல் மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்ம அதை ஷேர் பண்ணக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. நான் உங்களை நம்பி நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா மெடிக்கல்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் வீக்னஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்படி சொல்லக்கூடாதுல்ல. உண்மைதான். நீங்க வந்தா நான் காமிக்கிறேன், எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அந்த பக்கம் அடுத்த தடவை நீங்க வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்களுக்கு நான் ஃபைலே போட்டிருக்கேன். எனிவே நான் இது என் தரப்பு விளக்கமா நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க. ரெண்டாவது நீங்க அதான் சொல்றேன் பாருங்க, நம்ம கம்யூனிட்டிகளுக்குள்ளேயே அவங்க அருந்ததியர் அவங்க இதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறத நான் இந்த பகுதியில் நான் தான் உருவாக்குனது. துவங்கப்பட்ட 1990 ஆரம்பிச்சது. ஒட்டஞ்சத்திரத்துல முதல் நகர செயலாளராகவும் ஒரு அருந்ததியர் தம்பி தான் போட்டேன், செல்வகுமார். ஒட்டஞ்சத்திரத்துல முதல் ஒன்றிய செயலாளராக மதுமோகன்கிற ஒரு அருந்ததியர் தான் போட்டேன். நீங்க இதெல்லாம் நான் வந்து நான் யோகியங்களுக்கான சொல்லவில்லை. இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணீங்கனாலே, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கனாலே நான் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவன், என்னோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 2 அருந்ததியர் தம்பிகளை தான் நான் போட்டோம். அது மதுமோகன்லாம் கிட்டத்தட்ட 8 வருஷம் இருந்தாரு ஒன்றிய செயலாளர். இப்பவும் வந்து நான் மாவட்ட செயலாளருக்கு அப்புறம் ஒட்டஞ்சத்திரத்து கிழக்கு மேற்குன்னு பிரிச்சு மேற்கு பகுதியில வந்து ஒரு அருந்ததியர் தம்பி மதுரைவீரன் போட்டிருக்கேன். கிழக்கு பகுதியில ஒரு பறவை சமூகம் சார்ந்த ராஜாங்கிற ஒரு தம்பி போட்டிருக்கேன். பேலன்ஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், வச்சுட்டு இருக்கேன். இதுல அருந்ததியர்களை வந்து நான் நசுக்கிறேன்னு சொல்ல போனா இவங்க அட்ராசிட்டில இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும். இது கொஞ்சம் அவங்க எங்க அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப பண்றாங்க. அதாவது சாதிகளை கட்சிகளை கடந்து செய்யறாங்க. ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேனே, சும்மா நம்ம பேசுவோம், இதனால ஒண்ணு நான் தவறா பேசலாம். ஒரு அருந்ததியர் தெருவில் வந்து சத்யா நகருங்கிற தெருவில் அங்க அருந்ததியர் மக்கள் அதிகமாக வாழ்றாங்க. பழைய அதிமுக ஆட்சியில ஒரு 4 வீட்டுக்கு பைப் லைனுக்கு காசு வாங்கிட்டு மூர்த்தின்னு சொல்ற ஒருத்தர் வந்து பைப் லைன் போட்டு தரல. இந்த விஷயம் நம்ம கிட்ட பிரச்சனை கொண்டாடுறாங்க.
இந்த விஷயம் நம்மகிட்ட பிரச்சனைக்கு வந்தப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இருக்கிற சேர்மன் இருக்கார் இல்லையா, திருமலண்ணன்ட்டு வடிவேலுங்கிற யார்ட்டையோ ஒருத்தர் நான் சொல்றேன். அவங்க வந்து திமுககாரங்க. அண்ணே பாருங்கண்ணே, அப்ப நாம திமுக கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுகவுடைய ஊழலை வந்து நம்ம வெளிப்படுத்துவோம் சொல்ற எண்ணத்துல நான் அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன். ஆனா இந்த மாதிரி பாருங்கண்ணே, அவர் ஏடிஎம்கே பீரியட்ல பணம் வாங்கிட்டு பைப் போட்டு தரல. நம்ம திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளவு தூரம் நம்ம டக்கர் ப்ராம்ப்டா செய்யறோம். இந்த அதிமுக காரங்க இப்படி பண்ணாதான் இது கொஞ்சம் பெருசு பண்ணணும்னே, இது போலீஸ்ல புகார் கொடுக்கணும்னே நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, அப்படிங்களா பணம் வாங்கியிருந்தாங்களா, சரியா வேணா போட்டு கொடுத்துடலாமுங்க, பைப் போட்டு தரலாங்கிறாரு அவரு. இங்க கட்சியெல்லாம் வந்து இங்க கிடையாது, சாதி உணர்வு தான் மேலோங்கி நிக்குதுங்க. அவன் அதிமுக இருந்தானே திமுக இருந்தானே, ஏன் ஜாதிக்காரன், நான் அவனை காட்டி கொடுக்க மாட்டேன், அவனை விட்டு தர மாட்டேன். இதுதான் அவங்க நிலைப்பாடு. ரெண்டாவது, என் மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி காரணம் நான் சொல்றேன். எனக்கு என்னுடைய ஆபீஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 அருந்ததியர்கள் ஆபீஸ் போட்டிருக்காங்க, வக்கீல்கள். அவங்களெல்லாம் தாண்டி தான் அருந்ததியர் மக்கள் என்கிட்ட வருவாங்க. என்கிட்ட அன்அபிஷியலா என்னோட ஃபைல் 21 ஃபைல்ஸ் பெண்டிங் இருக்கு. இதுல வந்து அருந்ததியர் மக்கள் தான் அதிகம். அவங்க பிரச்சனை என்கிட்ட கொண்டு வர்றதுல இப்ப இப்படி சித்ரா வந்து எப்படி பலனடைஞ்சு போனாங்களோ அது மாதிரி நிறைய வந்து அருந்ததியர்கள் என்ன தேடி தான் வர்றாங்க. அருந்ததியர்கள் மாத்திரம் இல்ல, கொங்கு வேளாள கவுண்டர், வன்னியர், செட்டியார் எல்லாருமே வர்றாங்க. நான் அதை வச்சு நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி பண்ணி உங்களுக்கு அனுப்பலான் இருக்கேன், என்னுடைய நேச்சர் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், அப்படி நான் ஒரு நல்ல சுமூகமா கூட நம்ம உறவுகளை வளர்த்துக்கலாம். பரவாயில்ல, செய்தியெல்லாம் வெளியிட்டீங்க, நீங்களே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நானும் ஒரு மாத பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன், பைரவா மாத பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். அது யூடியூப் சேனல்ல பண்ணிட்டு இருக்கேன். பெரிய லெவல்ல இல்ல, சின்ன சின்ன இஷ்யூல நம்ம எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி இந்த அசோக் குமார்னு ஒருத்தன் பேசி அதுவும் வந்திருக்கும். இந்த ஒரு 1 இயர் திண்டுக்கல்ல வந்து ஏதோ அவர் அக்கா தங்கச்சி 2 பேர்த்தையுமே அவர் தவறா பயன்படுத்திருக்காரு. எஸ்எஸ்எம் மில்லுல அந்த கார்த்தி தம்பி நான் போய் எஸ்எஸ்எம் மில்லுல பணம் வாங்கினேன்னு சொல்றேன். உண்மையை சொல்றேன், எஸ்எஸ்எம் மில் கிழக்க இருக்கா மேற்க இருக்கா கூட எனக்கு தெரியாது. யாராவது நீங்க போய் கள ஆய்வுக்கு போங்க, எஸ்எஸ்எம் மில்ல ஜான்சன் குரூப் ஸ்டோர் வந்தாரான்னு மட்டும் கேளுங்க. அப்பட்டமான பொய், யாரோ சொல்றத வச்சு என்னை டேமேஜ் பண்ணதான். அந்த 2 பிள்ளைங்களை நிர்வாணம் படம் எடுத்து அந்த 2 பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைய அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருக்காங்க. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன்னு மொபைலை வாங்கி சீஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கம்பெனி டெஸ்க்டாப்ல போட்டு வச்சுக்கிட்டாரு. என்ன பிரச்சனை, அந்த பிள்ளைய கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜனவரி 2024 ஜனவரி 3ஆம் தேதி அந்த பிள்ளைகளுடைய ரிலேஷனுக்கு ஹஸ்பண்டுக்கு அனுப்புறாரு அந்த படங்களை. இதுதான் பிரச்சனை. அந்த அந்த பிள்ளைங்களுடைய அப்பா வந்து முன்னாள் விசிக நிர்வாகி அந்தோணிசாமி, அவர் பேரு, வன்னியர் சமூகத்துல அவங்க வந்து கலப்பு திருப்பணம். இப்ப நான் வந்து இந்த பிள்ளைகளை வந்து என்கிட்ட வந்து நம்ம ஒன்றிய செயலாளர் மதுரை வீரன், அவரும் அருந்ததியர் சமூகம் தான், அவர் தான் என்கிட்ட கூப்பிட்டு வர்றாரு. அண்ணா இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சுன்னா நான் தலையிட்டு 2 கேஸ்லயுமே எஃப்ஐஆர் போட வச்சேன். 2 கேஸ்ல போட, ஒரு கேஸ்ல வந்து ஜாமீன் வாங்கிட்டான், இன்னொரு கேஸ்ல மாட்டிட்டு இப்ப ஜெயில தான் இருக்காங்க. அவனுடைய ஹார்ட் டிஸ்க் முழுசும் ஆபாச படங்கள், எஸ்பி ஆபீஸ்ல விட்டு அடி வெளுவெலுன்னு வெளுத்தாங்க அவனை. எல்லா பிள்ளைகளுடைய சீக்கிரசியை வாங்கி வச்சுட்டு அசோக் குமாருங்கிறவன் அந்த பையன், அவனை வச்சு நான் ஏதோ ஈஸ்ட்மேன் கம்பெனி சாரி எஸ்எஸ்எம் மில்ல பணம் வாங்கினதாகவும் கார்த்தி சொல்றான். அப்படி முழுக்க முழுக்க இது உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம். கூடிய விரைவில் அந்த பக்கத்து வீட்டு அந்த அருந்ததியர் ஃபேமிலி இவங்க மாடு வெட்டுறதுனால எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்காங்கிறத உங்ககிட்ட பேசுவாங்க. அதாவது கோயில் திருவிழான்னு போயிருக்காங்க, நான் அவங்களை தொடர்பு கொண்டு பேசுறப்ப திருவிழாக்கு வந்திருக்கேன் சார், நான் வந்துட்டு அந்த சேனல் நாங்கள் கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் என்ன ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்தீங்க. ஓரளவு விஷயம் புரிஞ்சிருக்கும். வாய்ப்பு இருந்தா அவர் வந்து மறுப்பு செய்தி அவர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வெளியிட முடிஞ்சா நீங்க ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட சேனல் நல்லா தெரியும் எனக்கு. எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு பரந்த மனப்பான்மை நடந்தது. நான் பார்த்தேன் உங்க கேமரால மற்ற சேனல்ஸ் எல்லாமே அப்படி பார்த்துக்கிட்டே தான் நான் வந்தேன். நான் நிறைய செய்திகள் களத்தில் ஆய்வு செஞ்சு போட்டிருக்கேங்க. எனக்கு அது உள்ளபடி மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க இதை எப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்ல. எனக்காக இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டது ரொம்ப நன்றி. கண்டிப்பா, ஏன்னா நம்ம வந்து சமூகத்துக்காக தான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வச்சு ஒருத்தர் காயப்படுத்தணும், ஒருத்தர் பண்ணணும்,
அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நோக்கமே கிடையாது. நான் உங்களை பார்த்ததே கிடையாது, உங்களை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. பிரச்சனைக்கு அப்புறம் தான் பேசி கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி. அதனால கண்டிப்பா நான் பண்றேங்க அதை நான். சரி சரி. அதாவது நீங்க அவங்க அந்த இன்சூரன்ஸ் பணம் வர்றதுக்கு முன்னாடியே 1,17,000 நான் யதார்த்தமா கொடுத்தேன். என்னை பத்தி விசாரிச்சு பாருங்களேன். நான் வந்து நம்ம வலது கை கொடுக்கறது சொல்றாங்க இல்லைங்களா, வரவு செலவு அவங்க வச்சிருக்கேன்றாங்க. என்னன்னா அவங்க நீங்க சொல்ற கணக்குல தான் இது பண்றாங்க, இல்லன்னு சொல்றாங்க. நான் அது இல்ல அவங்க அப்படி சொல்றாங்க. ரெக்கார்ட்ஸ் வந்து அதான் சொன்னேன்ல, பேங்க்ல தான் கிரெடிட் ஆச்சு. பேங்க்ல இருந்து எடுத்துன்றாங்க. பேங்க்ல இருந்து எடுத்துருப்பாங்க இல்லையா, என்னன்னைக்கு எடுத்தாங்கன்னு அந்த வித்ட்ராயல் பேங்க் பாஸ்புக் வாங்கி நீங்க வெரிஃபை பண்ணலாமே. 9 லட்சம் ரூபாய் ஒரே பேமெண்ட்டை கொடுத்தாங்களா, யாரு எப்படி கொடுத்ததுன்னு முதல்ல ஒண்ணு தெரியாம கொஞ்சமா கொடுத்தேன்னு வீடியோல சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அது கொடுத்துருக்க முடியும்? இவங்களே இல்லாம இவ்வளவு சிரமப்படுறாங்க. நானு அவங்கள ரொம்ப குறைச்சு மதிப்பிட ரொம்ப அசிங்கமா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த காலகட்டங்கள்ல. அந்த பணம் வந்தது அவ்வளோ மகிழ்ச்சி. எனக்கு காலையில கூப்பிட்டு சொல்றாங்க, ஏர்லி மார்னிங் 2:45 மணி இருக்கும். வேற மெசேஜ் வந்துருச்சு, அவங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துருச்சுண்ணா. நல்லா எல்லாத்த பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். என்கிட்ட வாங்கினது மட்டும்தான் நான் வாங்கினேன். 1,17,000 என்கிட்ட வாங்கியிருந்தாங்க. அந்த 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 நான் கையில எழுதி அவங்க கிட்ட ஒரு காப்பி கொடுத்தேன். தம்பி இப்படிலாம் பிரச்சனை வரும்னா என் கைப்படவே நானே எழுதி இவ்வளவு அமௌண்ட் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேம்மா, நான் என் கைப்பட எழுதி நான் கொடுத்தேன். நாளைக்கு இது மாதிரி இஷ்யூ எல்லாம் வரும்ட்டு. இது பின்னாடி நின்று மோட்டிவேட் பண்ணி தூக்கி விடுறது. யாரா இருந்தா நான் கொடுக்கல, அவங்க கிட்ட தான் அவங்க வருவாங்க போவாங்க, அது பேசுவோம். நான் வந்து கைப்பட எழுதி கொடுத்தது கேக்குறீங்களா? ஆமா. இல்ல அவங்க தான் இருந்தாங்க. அவங்க 4 பேரும் 2 பேரும் வந்தாங்க. நான் கையில எழுதி இவ்வளவு அமௌண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த பாருங்க, அந்த நோட் எடுத்து பார்த்து நான் எழுதுனேன். நீங்களும் ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, இது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனமாகும்னு சொல்லி நான் கையில எழுதி அவங்களுக்கு கொடுத்த பக்கத்துல கடையில ஜெராக்ஸ் எடுத்து வந்து என்கிட்ட ஒரிஜினல் கொடுத்துட்டு போனாங்க. நான் அப்படி ஏதாவது நான் அதுல பணத்தை திருடணும், பணத்தை எடுத்துக்கணும்னு நினைச்சேன். நான் எதுக்கு கையில எழுதி தரேன் நான் அதை? அந்த பேப்பர் உங்களுக்கு காமிச்சு அவங்க என்ன அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நீங்க கையில் எழுதி கொடுத்தது எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 9 lakhs வந்து இந்த கோர்ட் வேலை செஞ்சதுக்கும் அந்த லாயருக்கு ஒரு கிடையாது. அவங்க சொன்னாங்க அந்த லாயர் கூட காசு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கும் அதான் சொல்றேன், அதை சொல்லி முடிச்சிடறேன். இவங்க எல்லா காசும் செலவு பண்ணி போயிட்டாங்க தம்பி. செலவு பண்ணிட்டு 1.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வக்கீல் போய் நெருக்கடி பண்றா. அப்படி என்ன செஞ்சுருப்போம், எனக்கு வர வேண்டிய காசை கொடுன்னு கேட்டப்போ இவங்க அப்படியே பிளேட்டை திருப்பி உங்களுக்கு வர வேண்டிய காசை நாங்க அப்பவே ஜான்சன் கொடுத்துட்டோம், 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோங்கிறாங்க. அப்பதான் பிரச்சனையே பெருசா. அப்ப வக்கீல் என்ன பண்றாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போய் வக்கீல் தான் ஒரு 5 பக்கத்துக்கு பெட்டிஷன் எழுதுறாரு. எங்களுக்கு எழுத தெரியல. வக்கீல் வந்து அவர் பேரு பழனிசாமி, 6 விரல் இருக்கு அவருக்கு, 6 விரல் பழனிசாமின்னு சொல்லுவோம். அவர் தான் வந்து 5 பக்கத்துக்கு பெட்டிஷன் எழுதி அவர் கவுண்டர் அவர் அங்க இருக்கிற முக்கியமான கவுண்டர் வக்கீல் எல்லாம் வச்சுக்கிட்டு டிஎஸ்பி கிட்ட போய் இந்த பெட்டிஷன் லாட்ஜ் பண்றாரு. டிஎஸ்பி துருவி விசாரிச்சாரு. நான் எல்லா ஆதாரங்களையும் கொண்டு கொடுத்தேன் அவர்கிட்ட. கடைசியா இன்கம் டாக்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் 1 lakh rupees சித்ரா பேருக்கு வந்துச்சு. கடைசியா இவங்க அந்த 1.5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்களா, அது இன்சூரன்ஸ் கிடையாது, இன்கம் டாக்ஸ். டாக்ஸ் வந்து எடுப்பான் இல்லையா, 1 லட்சத்து ரூபாய் என்னமோ ஒரு அமௌண்ட், அவன் அந்த டாக்ஸ் வந்து எடுத்துட்டு தான் போட்டான். அப்போ ஆனா அதை நம்ம ரீக்ளைம் பண்ணி மறுபடியும் சித்ரா பேருக்கு 1 லட்ச ரூபாய் வந்திருக்கும் லாஸ்டா. அதை என் இடத்து கொடுத்தேன்னு சொன்னா நான் என்ன அந்த அளவுக்கு இவங்க கேட்க கொடுத்தே இருப்பாங்களா? கஷ்டமான பையங்க தம்பி. அதை கிட்டத்தட்ட 1 வாரம் விசாரிச்சு போலீஸ் இதுல உண்மை இல்லை அப்படின்னு முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட விட்டது. நல்ல வேலைக்கு இவங்க அந்த எக்ஸ்ட்ராவா என்கிட்ட பணம் வாங்க நான் ஒரு ப்ராமிசர் நோட்ல கையெழுத்து வாங்கினது அது ஒண்ணுதான் நின்றுச்சு. ஏமா நீங்க அவர் காசு தரணுங்கிறீங்க, அப்படின்னா நீங்க எதுக்கு அவருக்கு நோட் எழுதி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அதோட அவங்களால பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு வந்து அவர் காசு தரணும்னா நீங்க எதுக்கு அவருக்கு ப்ராமிசர் நோட் எழுதி கொடுத்தீங்க கேட்டார். எழுதி கொடுத்தா கையெழுத்து கூட வேற ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரேகையும் வாங்கியிருக்கேன். கையெழுத்து இவரா போட்டுட்டாங்க கூட சொல்லுவாங்க, கை ரேகையும் நான் வாங்கியிருக்கேன். அவங்க காசு என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு எதுக்கு தம்பி ப்ராமிசர் நோட் எழுதி தரணும்? ரொம்ப அதாவது லக்ஸூரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காசு அழிச்சிட்டாங்க. இதான் உண்மை. வக்கீலுக்கு பணம் தர்றாங்க இருக்காங்க என்ன மாதிரி இல்லைன்னுக்குறாங்க அவங்க. 14 லட்சம் ரூபா இல்ல நான் கேட்கறேன், 14 லட்சம் ரூபா வந்தப்போ அந்த வீடு கூட அவங்க மீட்டிருக்கலாம் இல்லையா? அப்படி லக்ஸுரின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரம், இந்த மாதிரி வீடுக்கு போயிட்டாங்க, இதே வீட்டுல தான் இருக்கிறாங்க, அங்கேதான் இருக்கிறாங்க. நீங்க அந்த வீடு வாங்கினார் இல்லையா, அவர்கிட்ட நீங்க பேசி பாருங்க, அவர் சொல்லுவாரு
இப்ப என்ன காசுல அவர் இருக்காரு, உயிரோட தான் இருக்காரு சுரேஷ். அந்த 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 பையன் பேரு என்ன கண்டிஷன்ல எவ்வளவு ஒரு தேவைக்கு வாங்கினாங்க, இவங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்னு சிம்பிளா சொல்றேன். அது மோசடி பண்ணி எங்க கிட்ட எழுதி வாங்கினது. 5 இயர்ஸ் நான் கொடுக்காம அந்த வீட்டை எடுத்து காமிக்கிறேன்னு சவால் விட்டாங்க இவங்க. 5 இயர்ஸ் சித்ரா வகைரா அவங்க வீடு மீட்டு வீடு மீட்டர் 5 இயர்ஸ் கொடுக்காம நான் மீட்டு காமிக்கிறேன். இவங்களுக்கு பிடிவாதம், பணம் கொடுக்க கூடாதுன்னு. இல்ல அப்படின்னு யார் சொன்னது? இவங்க தான் சொன்னாங்க. அந்த பாப்பா அந்த ஃபேமிலி சொல்ற நிலைமையே அந்த அளவுக்கு பேசுமான்றதே தெரியலையே. இல்ல அவங்க எஸ்பிட்ட புகார் கொடுத்தாங்க, நில அபகரிப்புல எல்லாம் புகார் கொடுத்தாங்க. ஓகே. புகார் கொடுத்துட்டு அங்க பதினஞ்சு கொடுத்ததெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது போங்கன்ட்டாங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை கூப்பிட்டு போய் எங்க அம்மாவை மட்டும் தான் கூப்பிட்டு போறாங்க, கூப்பிட்டு போய் கையெழுத்து வாங்கிடுறாங்க, அப்புறம் நீங்க தான் மீட்டு கொடுத்தலாம், அதெல்லாம் மீட்டுக்கலாமா அப்படின்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, வீட்டை பத்தி ரெண்டு பேசவே இல்லைங்க தம்பி. இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்லப்பட்ட இட்டுக்கட்டுற கதை. வக்கீல் போய் பணம் கேட்டா ஜான்சன் கொடுத்துட்டேங்கிறது. வீடு ஏன் மீட்கலன்னா வீட்டை மீட்டுறதுக்கு தான் 9 லட்சம் ரூபாய் வாங்கினேங்கிறது. இதெல்லாம் கம்ப்ளீட்டா போலீஸ்ல விசாரணை முடிஞ்சது 4 வருஷத்துக்கு முன்னாடியே. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹைகோர்ட் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்கான். ஹைகோர்ட்ல யாராவது போய் சொல்லுவாங்களா? போய் அந்த ஜட்மெண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், அஃபிடேவிட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகேண்ணா. அந்த சம்பந்தப்பட்டவங்க அந்த இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அந்த அவங்க அந்த அரங்கு ஃபேமிலி அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்க நம்பர் கொடுத்து நான் உங்கள்கிட்ட பேச சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.